மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நம்மோட அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ், இந்த அறிவிப்புகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்று, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? அவங்க பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தல் நெருக்கத்தில் வாக்குறுதிகளை ஒரு ஒட்டுமொத்த புத்தகமாக ஒரே தவணையாக அறிவிப்பாங்க. ஆனால் தவணையாக அறிவிக்கிறார். இது 2ஆம் தவணை, இன்னும் கூட நிறைய வாக்குறுதிகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு அதிமுகவோட ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படின்ட்டு தான். ரைட், இவங்க நிறைய சொன்னாங்க, 555 வாக்குறுதிகள் சொன்னாங்க, நிறைய நிறைவேற்றல அப்படின்றாங்க. இப்ப அதிமுக என்ன கையில எடுக்குதுன்னா, ஏடிஎம்கேனா நாங்க வாக்குறுதிகளை எப்பவுமே நிறைவேற்றுவோம், we will do it, அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க இதை பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, எந்த அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வந்த திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டா நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கும், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கும். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட எல்லாருக்கும் செல்போன் தரேன்னு சொன்னாங்க, செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில். அது வழங்கப்படலை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்கார்டு எல்லா கட்சிகளுக்கும் உண்டு தானே? இல்ல, ரெக்கார்டு எல்லா கட்சிகளுக்கும் ஒண்ணுதான். பட் அந்த ரெக்கார்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறேன், அதுல 70, 80 எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல. 30 மார்க் எடுத்துட்டு நான் 100, 90 பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனையா இருக்கீங்க. ரைட், அது நம்ம கிரவுண்ட் லெவல்ல மக்கள்கிட்ட போகும்போது, இல்லப்பா எல்லாமே போடுறாங்க, டிவில இது வந்துருச்சுன்றாங்க, அது வந்துருச்சுன்றாங்க, ஆனா எனக்கு கிடைக்கல, இந்த தெருவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற போது அந்த பாகுபாடு இருக்கு இதுல. அதுதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், when grinder was given, ரைட், எல்லாருக்கும் கொடுத்தாங்க, டிவி கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்ல தகுதி அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே சொன்னதுதான் பெரிய பிரச்சனையாகுது. சரி, இல்ல, ஒரு டார்கெட்டட் ஃப்ரீபீஸ் தானே ஒரு நல்ல ஃபிஸ்கல் பாலிசியா இருக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. எல்லாருக்கும் கொடுக்கறத விட டார்கெட்டடா யாருக்கு அவசியமோ அதுதானே நல்ல ஃபிஸ்கல் பாலிசி. இல்ல, நல்ல சிஸ்டம் பாலிசின்றது அது நம்ம முன்னாடியே சொல்லணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தட் இஸ் ஓகே. இல்ல, மாதம் ஒரு முறை உங்க கரண்ட் பில்ல நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு நிறைவேற்றுறீங்கன்னா ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வரும்போது இல்ல இது தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு ஒரு ஆட் பண்ணும்போது இட் இஸ் ஷோயிங் a complete கண்டிஷன் சப்ளை. நம்ம விளம்பரங்கள்லயே பாக்குறோம், கட்சி விளம்பரங்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா இன்னைக்கு இப்ப இந்த வாக்குறுதிகள்லாம் வருது, தமிழ்நாட்டுடைய பிஸ்கல் கண்டிஷனும் நமக்கு தெரியும், கடன் தொகையும் நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இலவசங்களை அதிகரித்துட்டே போறது அப்படிங்கிறது சரியா? நரேந்திர மோடி கூட இந்த ரேவ்டி கல்ச்சரை பத்தி விமர்சிச்சிருக்காரு. பட் இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் இதை விஸ்தாரம் செய்யாத அரசியல் இயக்கங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு போக்க பார்க்கறோம்ல. இல்ல, ஃபார் அ பாயிண்ட் மக்கள் இது விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத ரொம்ப பெரிய இதுவா இருக்கு. இந்த ஆட்சியில் என்ன கொடுக்க போறாங்க, நமக்கு என்ன கையில கிடைக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல மக்கள் விரும்புறாங்கன்றது தெரியுது. 2வது விஷயம், நீங்க கடன் இருக்குன்னு சொல்றீங்க, இதை நிறைவேற்ற முடியும்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும் இதை பண்றதுக்கு. அதுக்குதான் இங்க மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. சென்ட்ரல்ல நான் இருப்பேன், கீழே ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி லீடரா இருப்பாரு, எடப்பாடியும் நானும் எடப்பாடியும் சேர்ந்து இந்த கல்வி கடன் ரத்துலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு எல்லாம் ரொம்ப அவசியமாகுது இல்லையா? கண்டிப்பா சென்ட்ரல் ஒத்துழைப்பு இதாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவி அந்த வெஹிக்கிள் தரேன் பாத்தீங்களா, 2 வீலர் தரேன் பாத்தீங்களா, அதுல 25,000 ரூபாய் மானியம் கிட்டத்தட்ட ஆல்ரெடி இப்ப இவி வெஹிக்கிள்ஸ். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ஒன்னு சொல்லி இன்னொன்னு செய்யறாங்க அப்படின்னு. 2016 அதிமுக வாக்குறுதியில என்ன தோற்றம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுக்க போறாங்கன்னு. எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? இல்ல, கொடுக்கல. அதான் சொல்றேன், கொடுக்கலன்னு தான் சொல்றேன். நான் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லல. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில கொடுத்தாங்கன்னு அப்படி கொண்டு வரல. பட் இந்த முறை அது சாத்தியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த முறை உங்களால பண்ண முடியும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.